ஹே காய்ஸ், 50,000 ரூபாய்க்குள்ள ஸ்மார்ட் டிவி வாங்க போறீங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. QLED பிளஸ் மினி எல்இடி எல்லாமே 55 இன்ச் அண்டர் 50,000 வந்து கிடைக்கும். 6 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸோட மாடல்ஸ் வந்து இப்போ பார்க்க போறோம். இந்த 6 மாடல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மூவிக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், கேமிங்க்கு எது மொத்தமாக ஆல்ரவுண்டராக வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் ஃபைனலாக எது பட்ஜெட் சென்ட்ரிக்கில் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த 6 ஸ்மார்ட் டிவிஸ் இப்போ நான் லைனாக வந்து சொல்கிறேன். ஃபைனலாக சொல்ல போகிற ஸ்மார்ட் டிவி தான் வந்து இதே டெக்னாலஜியில் பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிவி வந்து பாத்தீங்கன்னா Xiaomiயோட S சீரிஸ். சோ இது பிக்சர் குவாலிட்டிக்கு ஒரு பெஞ்ச் மார்க்னே வந்து சொல்லலாம். சோ இதுல மெயினா வந்து உங்களுக்கு 1200 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் இருக்கும் அண்ட் லோக்கல் டிம்மிங் ஜோன் அதிகமா இருக்கும். அதாவது 308 லோக்கல் டிம்மிங் ஜோன்ஸ் இருக்கு. சோ இதனால உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். பட் இதுலயும் சில டிராபேக்ஸ்லாம் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம அடுத்து கம்பேரிசன்ஸ்ல வந்து பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லூமியோட விஷன் 9. சோ இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் டிவி. அண்ட் அடுத்து மூணாவது பார்க்க போற ஸ்மார்ட் டிவி வந்து TCLோட ஸ்மார்ட் டிவி. இது ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டரான ஒரு ஸ்மார்ட் டிவின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் டிவி கண்டிப்பா வந்து போத் கேமிங் அண்ட் தென் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா வந்து இருக்கும். அண்ட் அடுத்த ஸ்மார்ட் டிவி ஹைசென்ஸோட U7Q மினி LED 55 இன்ச் டிவி. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்மார்ட் டிவின்னு சொல்லலாம். இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா வந்து இருக்கும். அண்ட் அடுத்து நான் சாம்சங்ல தான் வந்து டிவி வாங்குவேன் அப்படின்றவங்களுக்கு சாம்சங்ல என்ட்ரி பட்ஜெட்ல இந்த டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வந்து இருக்கு. சாம்சங் விஷன் AI மினி LED டிவி. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இது QLED பிளஸ் மினி எல்இடி காம்போ கிடையாது. ஒன்லி மினி எல்இடி. QLEDக்கு பதில் அவங்க வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம் கலர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கலர் லேயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குவாண்டம் டாட் லேயர் வந்து யூஸ் பண்ணல. அண்ட் இந்த சாம்சங் டிவியோட பட்ஜெட்டும் 50K உள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். பட் ஆனால் ஸ்பெக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 டிவி சொன்னோம் பாத்தீங்களா, அதோட பார்க்கும்போது நிறைய ஸ்பெக்ஸ் லேகா தான் வந்து இருக்கும். பட் சாம்சங்ல தான் வாங்குவேன் அப்படின்றவங்களுக்கு என்ட்ரி பட்ஜெட்ல இது ஒரு நல்ல மினி எல்இடி டிவியா இருக்கும். அடுத்து மோட்டோரோலோட என்விஷன் எக்ஸ் ஸ்பெக்ட்ரா மினி எல்இடி டிவி. ஸோ இதுதான் வந்து பட்ஜெட்லேயே வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஸ்மார்ட் டிவின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த டெக்னாலஜி தான் எனக்கு வேணும், QLED பிளஸ் மினி எல்இடி காம்போல வேணுன்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் டிவி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிற ஒரு டிராபேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 500 nits ஆஃப் பிரைட்னஸ் தான் இருக்கும் அண்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரூம் வந்து ரொம்ப பிரைட்டான ரூமாக இருக்குது அப்படின்றது பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் டிவி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்கள் ரூம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ண முடியும், ரொம்ப அந்த அளவுக்கு பிரைட் கிடையாது ரூம் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் டிவி நல்லா தான் இருக்கும். மற்றபடி இதில் எல்லாமே கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ 6 ஸ்மார்ட் டிவிஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் இருந்தாலும் ஸ்டில் நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கும். ஸ்மார்ட் டிவின்னு போய் சர்ச் பண்ணாவே கண்டிப்பாக இடியாப்ப சிக்கல் தான் வந்து போய் மாட்டிப்போம். ஏன்னா அவ்வளோ எக்கச்சக்கமான ஸ்மார்ட் டிவிஸ் வந்து இருக்கு. இந்த 6 ஸ்மார்ட் டிவிஸ்ல எதை செலக்ட் பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய குழப்பம் ஆயிடும். ஸோ அப்படின்றவங்களுக்கு இந்த 6 ஸ்மார்ட் டிவிக்குமே ஒரு சூப்பரான ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணியிருக்கோம். நான் இது வந்து ஒரு கேட்டகரியா வந்து பிரிக்கிறேன். எப்படின்னா எனக்கு வந்து இப்போ நல்லா மூவி வாட்ச் பண்றதுக்கு பெஸ்ட்டா வந்து வேணும், விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியமா 4 விஷயம் வந்து தேவைப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து QLED பிளஸ் பேக்லைட் இந்த ஒரு டெக்னாலஜில வந்து இருக்கணும். ஸோ கலர் அண்ட் பேக்லைட் டெக்ல பார்க்கும்போது ஸோ அதுல வந்து Xiaomiயோட S சீரிஸ், லூமியோ டிவி, TCL, ஹைசென்ஸோட டிவி அண்ட் தென் மோட்டோரோலாவோட என்விஷன் எக்ஸ் ஸ்பெக்ட்ரா இந்த எல்லா டிவிஸ்மே வந்து பெஸ்ட் தான். ஏன்னா இது எல்லாமே மினி எல்இடி பிளஸ் QLED காம்போல தான் வந்து வருது. பட் ஆனால் சாம்சங்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினி எல்இடி மட்டும் தான் இருக்கும். அவங்க வந்து அந்த குவாண்டம் டாட்டுக்கு பதில் வேற ஒரு ஃபுல் கலர் ஸ்பெக்ட்ரம்ன்ற ஒரு லேயர் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்த முக்கியமானது பீக் பிரைட்னஸ். பீக் பிரைட்னஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ அதுல Xiaomi தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வருது. ஏன்னா 1200 nits ஆஃப் பிரைட்னஸ் வருது. ஸோ எந்த அளவுக்கு பீக் பிரைட்னஸ் அதிகமா இருக்கும், உங்களுக்கு ஹைலைட்ஸ் HDRோட ஹைலைட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். லைக் ஒரு சீன்ல வந்து சன்லைட்டோ சன்ஷேடோ பிரைட்டான சீன்ஸ் வருது அப்படின்னா அது நல்லா பிரைட்டா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு பீக் பிரைட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுல வந்து Xiaomiயோட S சீரிஸ் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறமா ஹைசென்ஸ் டிவி, அப்புறம் TCLோட டிவி, அதுக்கப்புறமா லூமியோ, சாம்சங், அதுக்கப்புறம் மோட்டரோட என்விஷன் எக்ஸ் ஸ்பெக்ட்ரா. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் லோக்கல் டிம்மிங் ஜோன். இது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டீப்பரான பிளாக்ஸ் கிடைக்கும், கான்ட்ராஸ்ட் நல்லா ஹை கான்ட்ராஸ்ட் கிடைக்கும், டைனாமிக் ரேஞ்ச் கண்டிப்பா பெஸ்டா வந்து இருக்கும், நல்ல டெப்த் இருக்கும். மூவிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டெப்த் வந்து கிடைக்கும். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்லாம் நீங்க வந்து அந்த பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த HDR வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து Xiaomiயோட S சீரிஸ் ஸ்மார்ட் டிவி தான் இருக்கு. ஏன்னா 308 இண்டிபெண்டன்ட் ஜோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி TCLோட டிவி இதுல வந்து 240 பிளஸ் வந்து இருக்கு அண்ட் ஹைசென்ஸும் 240 பிளஸ் ஜோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லூமியோட விஷன் வந்து 128 ஜோன்ஸ் வருது. அண்ட் ஃபைனலா மோட்டோரோலா வந்து 140 ஜோன்ஸ். அண்ட் சாம்சங்ல வந்து உங்களுக்கு டிம்மிங் ஜோனே கிடையாது, அதுல குளோபல் டிம்மிங் தான் வந்து இருக்கு. அடுத்து வந்து HDR வீடியோ ஃபார்மேட்ஸ் அந்த கேட்டகரியில பார்க்கும்போது ஸோ இதுல வந்து உங்களுக்கு TCLும் ஹைசென்ஸ் டிவினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஏன்னா இதுல டால்பி விஷன் IQ சப்போர்ட் இருக்கு. ஸோ இதுல என்னன்னா டிவில வந்து
உங்களுக்கு ஒரு சென்சார் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்க ரூமோட பிரைட்னஸ் என்ன வெளிச்ச பிரைட்னஸ் இருக்கோ அதை பொறுத்து ஸ்கிரீனோட பிரைட்னஸ் அண்ட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து பண்ணும். இப்போ எப்படி நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து வெளியில போனா வெயில் அதிகமா இருக்கும்போது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிழல்ல வரும்போது பிரைட்னஸ் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்மார்ட் டிவிலேயே வந்து நடக்கும். ஸோ டால்பி விஷன் ஐக்யூ சப்போர்ட் இந்த 2 டிவில தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஷாமியோட சீரிஸ் வந்து ஓகே, டால்பி விஷன் பிளஸ் HDR10+ சப்போர்ட் வருது. அப்புறம் லூமியோ வந்து ஓகே, அண்ட் மோட்டரோலா அடுத்து வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து சாம்சங். அதே மாதிரி இந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் செக் பண்ண வேண்டியது அந்த ஆன்டி கிளார் விஷயம். லைக் உங்க ரூம் ரொம்ப பிரைட்டா இருக்குன்னும் போது, ஸோ மேபி நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, உங்க ஃபேஸே பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லாம, கிளார் அந்த அளவுக்கு இல்லாம, அந்த கோட்டிங் அந்த கோட்டிங் பெஸ்டா இது கொடுத்துருக்காங்க, எந்த டிவியில் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது, ஸோ அதில் ஹைசென்ஸோட அந்த மினி எல்இடி டிவியில் தான் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்பவே கம்மி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் TCL டிவியில் இருக்குது. ஃபைனலாக தான் ஷாமியோட S சீரிஸில் வந்து இருக்குது. அப்புறம் லூமியோ விஷன், சாம்சங், அப்புறம் மோட்டரோலா என்விஷன் எக்ஸ்பெக்ட்ரால. மோட்டரோலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை க்ளோசி ஸ்க்ரீன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம். அதனால அது டார்க் ரூமுக்கு தான் வந்து நல்லா சூட் ஆகும். மேபி நீங்க மோட்டரோலா டிவி அதில் ஆல்ரெடி 500 நிட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் தான் இருக்கு. உங்க ரூம் ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சுத்தமா தெரியாத போயிடும் அப்படின்லாம் வந்து சொல்ல வரல, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ கொஞ்சம் டார்க்கான ரூம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு விஷுவல்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ஸ்மார்ட் டிவிஸ்ல வந்து எனக்கு வந்து நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும், அதுவும் வந்து எனக்கு இருக்கணும். ஒரு பக்கம் மூவிஸ் பார்ப்பேன்னா, இன்னொரு பக்கம் நான் ஹை எண்ட் கேமிங் கன்சோல்ஸ்லாம் வந்து ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னும் போது, அதுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ரேட். இந்த 6 ஸ்மார்ட் டிவிஸில் பார்க்கும்போது லூமியோ விஷன் 9, TCLோட QD மினி எல்இடி டிவி, ஹைசென்ஸோட டிவி, இந்த 3 ஸ்மார்ட் டிவிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா இது மூணுத்துலையுமே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது HDMI அண்ட் USB போர்ட்ஸ். ஹை எண்ட் போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். HDMI USB போர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இதில் ஹைசென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வருது. ஏன்னா இதில் தான் 4 HDMI 2.1 போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி USB போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா 3.1 போர்ட்டும் வந்து வருது. அதுக்கப்புறமா TCL ஸ்மார்ட் டிவி, ஸோ அதில் வந்து உங்களுக்கு 3 HDMI 2.1 போர்ட் வரும், அண்ட் ஒரு USB 3.0 அண்ட் ஒரு USB 2.0 போர்ட் வரும். அண்ட் லூமியோ விஷன் 9ல பார்த்தீங்கன்னா 3 HDMI 2.1 போர்ட் வருது. அண்ட் யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு USB 3.0, 2 USB 2.0, 3 USB போர்ட்ஸ் வந்து கிடைக்குது. மற்றபடி ஷாமி, சாம்சங் அண்ட் தென் மோட்டரோலா இதில் எல்லாமே ஸ்டாண்டர்டான HDMI போர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு USB 3.0 போர்ட் இருக்கும் அண்ட் ஒரு USB 2.0 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமானது ப்ராசஸர் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த கேட்டகரியில் பார்க்கும்போது அதில் லூமியோட விஷன் 9 தான் வந்து பெஸ்ட். லூமியோ விஷன் 9ல உங்களுக்கு 64 GB ஸ்டோரேஜ் வரும், அதுக்கப்புறம் 3 GB ஆஃப் ரேம் வரும். ஆக்சுவலாக கூகுள் வந்து அவங்களோட கூகுள் OS ஒரு ஸ்மார்ட் டிவியில் யூஸ் பண்ணணும்னா மினிமம் 2 GB வேணும்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 3 GB கொடுத்துருக்கிறதுனால ஸ்மார்ட் டிவி லூமியோ விஷன் டிவி வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டஸ்டா வந்து இருக்கும். லைக் செட்டிங்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும், ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு வரதா இருக்கட்டும், ஏதாவது அப்ளிகேஷன் ஓப்பனிங் டைமா இருக்கட்டும், இது எல்லாமே ஃபாஸ்டரா வந்து இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஷாமியோட சீரிஸ் இதில் 32 GB ஸ்டோரேஜ் வருது. ஸோ அண்ட் குவாட் கோர் CPU தான் வந்து இதில் வருது. அண்ட் லூமியோல உங்களுக்கு பென்டோனிக் 700 ப்ராசர் வந்து வருது. அண்ட் மற்ற டிவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 16 GB ஸ்டோரேஜில் தான் வரும், 2 GB ரேம் வந்து கிடைக்கும். அண்ட் இதில் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ஸ்டோரேஜ், 2 GB ரேம் தான் வந்து வருது. ஸோ மொத்தத்தில் கேமிங்க்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்றவங்க லூமியோ விஷன் 9, TCL, அதுக்கப்புறமா ஹைசென்ஸ் இந்த ஸ்மார்ட் டிவிஸ்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அடுத்து ஆடியோ கான்ஃபிகரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லூமியோ விஷன் 9 அதில் வந்து 50 வாட்ஸ் ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் TCLல 40 வாட்ஸு, ஷாமியில் வந்து 34 வாட் ஸ்பீக்கர் தான் இருக்குது. அண்ட் ஹைசென்ஸோட மினி எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ U7K மாடல் இதில் போட்டிருக்கேன், அதில் 24 வாட்ஸ் தான். ஆனால் U7Q மாடல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது வந்து பெஸ்ட் டு கன்சிடர். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு 40 வாட்ஸ் ப்ளஸ் வித் சப்வூஃபரோட வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த டிவிக்கு வந்து நீங்கள் போகலாம். அப்புறம் சாம்சங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட் ஸ்பீக்கர் வந்து வரும். அதுக்கப்புறம் மோட்டரோலாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ மொத்தத்தில் ஸ்பீக்கர் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் லூமியோ, TCL, ஷாமி, ஹைசென்ஸ் இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவிஸ் தான் வந்து ஸ்பீக்கர் வைஸும் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆடியோவில் இன்னொரு விஷயம், டால்பி அட்மாஸ் அண்ட் ஆடியோ டிகோட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு TCL, ஹைசென்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் அண்ட் மோட்டரோலாவும் வந்து பெஸ்ட். ஏன்னா மூணுத்துலையுமே வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு அண்ட் லூமியோ விஷன்லேயும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. ஷாமியோட S சீரிஸில் மட்டும் உங்களுக்கு டால்பி ஆடியோ சப்போர்ட் தான் வருது. ஆனால் டால்பி அட்மாஸ் பாஸ் த்ரூ ஃபீச்சர் இருக்கு. மேபி உங்ககிட்ட ஒரு டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்கு அப்படின்னா, ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்குன்னா அதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ டால்பி அட்மாஸ் டிகோடிங் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி சாம்சங்ல வந்து உங்களுக்கு டால்பி ஆடியோ சப்போர்ட் தான் வந்து வருது. ஷாமி அண்ட் சாம்சங் தவிர்த்து எல்லாத்துலயுமே வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து கிடைக்குது. அண்ட் ஃபைனலா சாஃப்ட்வேர் அண்ட் OS வைஸ் பாத்தீங்கன்னா இந்த
செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைசென்ஸ்ல வந்து அந்த யூஸ் ஆன் கியூ மாடல் வந்து உங்களுக்கு அவங்களோட ஓன் ஓஎஸ்ல தான் வந்து ஒர்க் ஆகும், கூகுள் ஓஎஸ்ல வராது. அண்ட் அதே மாதிரி சாம்சங் வந்து அவங்களோட டைட்டன் ஓஎஸ்ல தான் வந்து ரன் ஆகுது. மற்ற ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே லைக் டிசிஎல், ஷாமி, லூமியோ, மோட்டோரோலா இந்த ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே கூகுள் டிவி ஓஎஸ்ல தான் ஒர்க் ஆகும். அண்ட் ஃபைனலா இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க போறது வந்து சர்வீஸ் அண்ட் வாரண்டி. எந்த ஸ்மார்ட் டிவி பிராண்ட்ஸோட சர்வீஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குதோ அதை நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடா நான் சிலது சர்ச் பண்ணும்போது ஷாமியும் சாம்சங்லயும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ரொம்ப வந்து ஃபாஸ்டராகவும் இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய அவுட்டர்ல அவங்க கிட்ட நிறைய லோக்கல் ஸ்டோர்ஸ் அந்த சர்வீஸ் சென்டர்ஸ் லொகேஷன் அதிகமாக வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா டிசிஎல், ஹைசென்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப வந்து நெட்வொர்க் இல்லாத ரொம்ப ஒரு சிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா அது வந்து செட் ஆகாது. அதாவது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல, டிலே வந்து கொஞ்சம் டைம் டிலே வந்து அதிகமாகும். உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஓகே தான். இல்ல எனக்கு உடனுக்குடன் எனக்கு இமிடியேட்டா வேணும், நான் ஒரு ஒர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் நீங்க சீக்கிரமா சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வந்து ஷாமி அந்த மாதிரி டிவிஸ் போறதே வந்து பெட்டர். அதே மாதிரி டிசிஎல், மோட்டோரோலா டிவிஸும் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்டோட சர்வீஸ் அந்த ஜியூஸ்ன்னு சொல்லுவாங்களா அதை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க அதை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நீங்க ஒரு மேஜரான சிட்டில இருக்கீங்கன்னா சர்வீஸ்ல வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது. அண்ட் லூமியை பொறுத்த வரைக்கும் 300+ சர்வீஸ் லொகேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. பட் உங்க நியரஸ்ட் சர்வீஸ் லொகேஷன் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. எல்லாம் லோக்கல் ஸ்டோர்ல போய் பை பண்ணிட்டு லோக்கல் ஸ்டோர்ல நீங்களே ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா சர்வீஸ் சென்டர் நான் இங்கே டிவி வந்து உங்க கடைக்கே எடுத்துட்டு வந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு முன்கூட்டியே வந்து அந்த வாரண்டிலாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் இந்த 6 ஸ்மார்ட் டிவிஸ்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு விஷுவல் மூவி எக்ஸ்பீரியன்ஸுக்கு பெஸ்டா வேணும் அப்படின்னா அது ஷாமி வந்து பெஸ்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் டிசிஎல், ஹைசென்ஸ் இது எல்லாமே பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு வந்து நல்ல கேமிங்க்கு நல்லா வேணும் அப்படின்னா ஸோ அதில் வந்து லூமியோ விஷன் வித் நல்ல ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டிசிஎல் பெஸ்ட், ஹைசென்ஸும் பெஸ்ட். ஸோ மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக பார்த்தீங்கன்னா அது டிசிஎல், ஹைசென்ஸ் இது ரெண்டுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கு. பட் சர்வீஸ் சென்டரு அந்த வாரண்டி அதெல்லாம் எவ்வளோ தராங்க அண்ட் உங்களுக்கு நியர்பை சர்வீஸ் இருக்குமா, ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்ஜெட்ல பெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மோட்டோரோலா என்விஷன் எக்ஸ்பெக்ட்ரா தான். ஸோ ஏன்னா 30,000லேயே உங்களுக்கு இந்த எல்லா டெக்னாலஜியோடு சேர்த்து ஒரு ஸ்மார்ட் டிவிஸ் வந்து கிடைச்சிடும். 50 இன்ச் அண்ட் 55 இன்ச்னா 35,000ல கிடைச்சிடும். அண்ட் ஃபைனலி சாம்சங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாம்சங்கோட என்ட்ரி பட்ஜெட் தான் வந்து சாம்சங் விஷன் ஏஐ இந்த மினி எல்இடி டெக்னாலஜி ஸ்மார்ட் டிவிஸ்ல. ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் எந்த ஸ்மார்ட் டிவி வந்து யூஸ் பண்ணுறீங்க, இந்த டிவி இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வேறு டிவி யூஸ் பண்ணுறீங்க பெஸ்ட்டாக இருக்குன்னா அது எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிவியில் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.